Hi guys, welcome back to Black Demon Tamil Gaming. This game வந்து என்னன்னா ஒன்றும் இல்லை, பார்ட்டி கிராஃப்ட், அதாவது ஸ்கூல் பார்ட்டி கிராஃப்ட். இந்த கேம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, இருந்தாலும் தெரிய வச்சுக்கிறேன். இது வந்து பீச்சு. இது வந்து நான் வந்து இந்த பார்ட்டி கிராஃப்ட் டூர் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சுற்றி தான் காமிக்க போகிறேன். இதில் வந்து வெப்பன்ஸும் இருக்குது, இதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்கணும். அதே மாதிரி கார்ஸு, வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதே மாதிரி இங்கனுக்குள்ளே என்னடா வீடு தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? இந்த வீடு நான் கட்டின வீடு தான். என் ஃப்ரெண்டோட யுவர் டாமி சேனல்னு ஒரு சேனலில் போட்டிருப்பான். போய் பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு மார்க்கெட்லேருந்து சுற்றி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களை மார்க்கெட்டில் தான் இறக்கி விடும், மார்க்கெட்லேருந்து சுற்றி காமிக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு நல்ல வியூவில் இருந்து ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக தான் பீச்சுக்கு போனேன். அதே மாதிரி அங்கங்கே உங்களுக்கு இந்த மாதிரி ஏடிஎம் மிஷின் இருக்கும். இதை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து காயின்ஸும் கொடுப்பாங்க. அதே மாதிரி க்ரீன் கலரில் இருக்குது இல்லையா, அது வந்து பக்ஸுன்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து பார்க்கிங் இடம். அதே மாதிரி அங்கங்கே நம்மகிட்ட ஃபோனும் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரெண்டும், இது ஆக்சுவலி மல்டிப்ளேயர் கேம், உங்களால் ஃப்ரெண்டையும் வர வச்சுக்க முடியும். இது இந்தியா ஃப்ளாக் போட்ட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப மோஸ்ட்டு. அதே மாதிரி இமெயில்ஸ், மேப்பு, கேமரா, இந்த மாதிரி உங்களால் ஃபோட்டோவும் எடுத்துக்க முடியும். இந்த பாருங்கள், இது வந்து நானாக எடுத்துக்கிற ஃபோட்டோ. இது வந்து என் ஃப்ரெண்டு இங்கே நிற்கிறார் இல்லையா, அவர் என் ஃப்ரெண்டு. அதே மாதிரி பீச்சில் நின்று எடுத்தது. அதே மாதிரி ரெய்னி சீசன், இந்த மாதிரி நிறையா சீசன்ஸும் இதில் வரும். அதே மாதிரி இந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா, ட்ரைவ் டிஸ்டன்ஸ், அதே மாதிரி ஃபைன் செஸ்ட் இங்கே கொடுத்துருக்கு இல்லையா. 3 செஸ்ட் பாக்ஸ் கண்டுபிடிச்சா இந்தளவு காசு கிடைக்கும். 1917 மீட்டர், அதாவது 1917 மீட்டர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து $7 கிடைக்கும். ஓகேவா? அதே நிறைய மிஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு கேம் ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இங்கே வந்து கார்பெட்ஸ், இந்த மாதிரி கார்பெட்ஸ் இதெல்லாம் நிறையா இருக்குது. இது வந்து 100 கோல்டு காயின்ஸ் கொடுத்து வாங்கணும். பிளான்ஸ் நிறையா இருக்குது. இது வந்து 2070 கிட்டத்தட்ட 120 வரையும் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்ஸு, உங்களுக்கு பிடிச்சது எந்த ஸ்கின் வேணாலும் வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட நீங்கள் கேமுக்குள்ளே போகிறப்போ உங்களுக்கு ஒரு 10 ஸ்கின் கிட்ட கொடுத்துருப்பாங்க. அதை விட பெட்டராக இருக்குது. கேர்ள்ஸ் ஸ்கின்னும் இருக்குது இதில். அதே மாதிரி இது வந்து $100 கொடுத்து வாங்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கமெண்ட்டில் பிளாக் டீமன்னு போட்டு பிளாக் கலர் ஹார்ட் தட்டி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா மியூசிக், வந்து உங்களுக்கு மியூசிக் தேவையானது எதுவும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி கேமரா, டேபு, செல்ஃபோன், கன்சோல், அந்த மாதிரி எதுவும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி டோர்ஸ் வந்து இப்போ ஏதாவது வீடு கட்டுறீங்கன்னா அதுக்கு வந்து டோர்ஸ் தேவைப்படும்ல, அதை மாதிரி வாங்கிக்கலாம். வீடு கட்டலான்னு சொல்கிறீங்க, ஆனால் வீடு எதை வச்சு கட்டுறதுன்னு கேட்பீங்க. அதுக்கு தான் பிளாக்ஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போது வேறு நியூ அப்டேட் வேறு இதில் வந்துச்சு. அதில் வந்து புது பிளாக்ஸ் வந்திருக்கு, அதெல்லாம் காமிக்கிறேன். அதே மாதிரி இன்னும் நிறைய பிளாக்ஸ் இருக்குது. அது மாதிரி டைல்ஸ் பிளாக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி கிராஸ்லாம் உங்களால் வர வச்சுக்க முடியும். அதுக்கப்புறமா ஃபுட்ஸ் ஏதாவது உங்களுக்கு வாங்கணும்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த பனானாஸ் வாங்குறேன்னா, இப்போது இந்த பேக் மாதிரி சைடில் உங்களுக்கு காட்டும், அதை அழுத்துங்க. எனக்குள்ளே வந்து நீங்கள் வாங்கின பொருள்லாம் தெரியும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் இந்த பனானா எடுத்துகிட்டு ஓகேவா. அதே மாதிரி இங்கே எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் இருக்கும். ஏதாவது வீடு கட்டுறீங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்து வாங்கி வைக்கிறோம்ல, அதுக்காக சேர்ஸு, ஷெல்ஃப்ஸு,
பெட்ஸு, சோஃபாஸு அண்ட் டேபிள்ஸு, அடுத்து வந்து ஷெல்ஃப்ஸு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, மார்க்கெட் சுற்றி காமிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து பாத்ரூம் ஏதாவது கட்டினீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ் ஆகும். அதுமாதிரி கிச்சன்ஸ் கட்டுறதுக்கு யூஸ் ஆகும், அங்கே வாங்கி போட்டுக்கலாம் நீங்கள். அதே மாதிரி இப்போது வெளியே போய் காமிக்கிறேன். வெப்பன்ஸ், இதை மறந்துட்டோம் பார்த்தீங்களா? வெப்பன்ஸ் வந்து நிறையா வெப்பன்ஸ், இது வந்து பிஸ்டல்ஸ் இருக்குது, இது வந்து ஏகே, இந்த மாதிரி நிறைய ஏகேஸ் இருக்குது. இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம வச்சுருக்க இது வந்து 700 க்ரீன் பக்ஸ். இது வந்து பாம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வெளியே போய் சுற்றி காமிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி அங்கங்கே உங்களுக்கு செஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். இதை அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும். அதெல்லாம் எடுத்தீங்க. இந்த மாதிரி ஊடால வந்து லூஸ் மாதிரி ஒருத்தவங்க வந்து வருவாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இந்த மாதிரி சாவுடா சாவுடா சாவுடா. எப்படி இதிலேருந்து உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு ப்ரோ பிளேயர்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபுட் கடை இருக்குது, தனியாக வச்சுருக்காங்க ப்ரைவேட்டாக. அதே மாதிரி இது வந்து கேஸ் ஸ்டேஷன். இது என்னடான்னு தானே பார்க்குறீங்க? கேஸ் ஸ்டேஷன். காரில் வந்து ஃபியூல் காலி ஆகிடுச்சுன்னா வந்து நீங்கள் ஃபியூல் போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அங்கங்கே இந்த மாதிரி கார்பேஜெல்லாம் தெரியும். இதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து காயின்ஸும் இந்த மாதிரி எமோஜிஸும் கிடைக்கும். அந்த எமோஜிஸ் எதுக்குன்னு தான் தெரில. அதுக்கப்புறம் இந்த புல்லட்ஸு, கார்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே ஒன்று தெரியுது பார்த்தீங்களா எமோஜி, அதை கிளிக் பண்ணுங்கள். ஐயோ போயிட்டாரு சார், நில்லுங்க சார். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அவர் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெஹிக்கிள்லாம் இருக்குது, புதுசாலாம் இருக்குது. உங்களுக்கு ஒவ்வொன்றா சுற்றி காமிக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய செஸ்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த சைடில் காசு வரும், சைடில் டிஸ்கோ. ஓகேவா? இதை அழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு காசாக கொட்டும். காசு மலையே, மினி காசு மலையே கொட்டுவீங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 க்ரீன் பக்ஸே கிடச்சிருவீங்க. ஆனால் க்ரீன் பக்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்களா மிஷன் கம்ப்ளீட், கலெக்ட் காயின்ஸ். 145 காயின்ஸ் எடுத்தனால 145 ருபீஸ் நம்ம கிடைக்கிது. ஓகே, சூப்பர். இப்போ வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் 2956 காயின்ஸ் இருக்குது. ஓகே, சூப்பர். இது வந்து டிஸ்கோ, இவங்க வந்து செக்யூரிட்டிஸ். இவங்களை சுற்றவங்க திருப்பி சுற்றுவாங்க வேணாம். ஓகே, நம்ம போய் டான்ஸ் ஆடணும்னு வச்சுக்கோங்களேன். சைடில் உங்களுக்கு டான்ஸு நீங்கள் சைடில் காமிக்கிறேன். இதை அழுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன டான்ஸ் வேணாலும் ஆடிக்கலாம். மொத்தம் 6 டான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட். ஓகேவா? இது வந்து மாடி வந்து ஐயோ அவளுங்களாடி மாடி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு மாடி போகும். இப்போ இங்கே கூட சும்மா உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி இன்னொருக்குள்ள ஒரு மாடி போகும். அவ்வளோதான். இங்கேக்குள்ளேயே உட்காந்து தான் இருப்பாங்க. அதனால் நம்ம கண்டுக்க வேணாம். இப்போ வந்து கார் ஷோரூம் காமிக்கிறதையோ நல்லா போய் அதை காமிக்கிறேன். ஓஹோய், இந்த கன்று வந்து கிடைக்கிறது ரேரு. இந்த கன்று நம்ம வச்சுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கார்ஸு. இது காசுலாம் கொடுக்க தேவையில்லை, நமக்கு பிடிச்ச காரை எடுத்துகிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆஃபீஸ் ரூமாமா. ஆனால் ஆஃபீஸர் இருக்காங்க. என்னடா இது வந்து கார்ஸ் நீங்கள் கொண்டு வந்து இங்கேக்குள்ளே வச்சிங்கன்னா டியூனிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து கிளாத்திங்னு போட்டிருக்கோம். இதுலேயும் போய் உங்களால் பேக்ஸு, ஹேட்ஸு அண்ட் ஷூஸ் இது மாதிரி நிறைய இது வாங்கிக்க முடியும். அடுத்து சுற்றி காமிங்க. இந்த மாதிரி இதோ ரோட்டில் இப்படி வருவாங்க. இப்படிலாம் நம்ம கண்டுக்க வேணாம், நம்ம பாட்டுக்கு போவோம், நம்ம வேலையை பார்த்துட்டு. இந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க ரோட்லலாம். இது மல்டிப்ளேயர் கேம் தான், ஆனால் இந்தியாக்காரங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, இப்போ என் ஃப்ரெண்டையும் நான் கூப்பிட்றேன் பாருங்கள். ஆனால் அவர் பேச முடியாது. நான் வந்துட்டார் பார்த்தீங்களா டக்குன்னு. கண்ணோட வந்திருக்காரியா,
சூப்பர், நம்மளும் கண்ணோட போவோம். வேணாம். ஓகே, இங்கேக்குள்ளே வந்து சினிமான்னு போட்டிருக்கோம். ஓ ஓகே, நம்ம சினிமாக்குள்ளே வருவோம். ஐயையோ சுடுறாங்களே. ஓ சுடியா. ஓகே, சுட சொன்னீங்களே, சுட மாட்டியா? எதுக்கு இருக்காங்களோ தெரியல. இந்த இப்போ ஒரு மிஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? 7 க்ரீன் பக்ஸ் எடுத்துக்கலாம். ஆகா, வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் கேட்கவே, நம்ம பாட்டுக்கு போவோம். அவ்வளோதான், தேட்டர் முடிஞ்சிச்சு. இங்கிட்ட ஒரு வழி போதில் எதை காமிக்கணுமோ. இது வந்து பழங்காலத்து தேட்டர் மாதிரி தான் இருக்கும். இந்த சைடு இதெல்லாம் நல்லா இருக்காது. ஓகே, நம்ம போகலாம். வா சார், வா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள்ஸு, கார்ஸ்லாம் இருக்கும். அது ஊடால இருக்கும். அங்கங்கே குப்பை தொட்டி மாதிரி இருக்கும். இதை அழுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே போய் படுத்துப்பாங்க. அதெல்லாம் வேணாம். நம்ம வந்து ஏன்னா டீசென்ட் மேன். ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல். இந்த ஸ்கூல் ஓகேவா? அதுவும் இல்லாமல் உங்களால் ஃப்ரெண்ட்ஸோடு பேச முடியாது, இப்படி சேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது ஹலோ எவ்ரி ஒன் இருக்குல்ல, இதை அழுத்துறேன் பாருங்கள். தலை மேலே ஹலோ எவ்ரி ஒன் வரும். நான் ஸ்கூலை சுற்றி காமிக்கிறேன். ஓகே கைஸ், இது வந்து பிக் வீடியோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சிட்டி அவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ், நிறையா கிளாஸ் இருக்குது. மியூசிக் கிளாஸ், இந்த மாதிரி நிறையா கிளாஸ் இருக்குது. ஃப்ரெண்டு எங்கே போனார்? கீழே நிற்கிறாரா? ஹைஜாக்கர் எங்கே போனீங்க? எங்கே போனார் தெரியல. இதோ இருக்கார் இவர். இந்த சைடு சுற்றி காமிச்சிட்ருக்கார் போல். ஓகே, இது வந்து எக்ஸசைஸ் செய்கிற இடம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன, இது வந்து பேங்க்குன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் பேங்க் மாதிரி ஏடிஎம் மிஷின்லாம் இருக்காது. ஓகேவா? இந்த மாதிரி ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த பாருங்கள், பார்த்தீங்களா? சொன்னேன்னா இல்லையா? ஆமாம், பேங்க்கில் எதுக்கு தேவைன்னா கேமிங் சேர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. லூஸாக இருப்பாங்க போல். சரி, நம்ம வேலையை பார்ப்போம். ஓகேவா? ஹைஜாக்கர் எங்கே போய் தொலைஞ்சானோ? சை, கூப்பிட்டு வந்தது வேஸ்ட். மேலே வர மாட்டிங்களா சார்? ஓகே, நம்ம வந்து அடுத்து கஃபே தான் ரொம்ப பெருசு இந்த ஊர்லேயே. ஓகே, நம்ம சுற்றி காமிக்கிறேன். ஐயையோ, உள்ளே வந்தானே சுற்றிட்டான். லூசு பையா, என்ன எதிரியா தேவையெல்லாம் சுட்ட? நீ என்னத்துக்கு சுட்ட? அமைதியாக தானே இருந்தேன். ஐயோ, வெளியே இருந்து எவனா சொல்கிறியான், நம்ம தப்பு ஓடிட வேண்டியதான். இங்கே கூட நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க, அதெல்லாம் வேணாம். இங்கேயும் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. நம்மளாலே உட்கார முடியும். அவங்களுக்கு சுற்றி காமிக்கணும், ஏன்னா டைம் ஆகுது. அதே மாதிரி நமக்கு பெட்ஸெல்லாம் இருக்குது கைஸ். இந்த பாருங்களேன். ஓகேவா? வேணா ரிமூவ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவர் ஹைஜாக்கர் எங்கிட்டு போனாரோ. ஓகே, இது வந்து சமையல் செய்கிற இடம். இது வந்து ஜூஸ்லாம் கொடுக்குற இடம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம கீழே போகலாம். வேறு என்ன, அது மாதிரி என் வாய்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். போன வீடியோ கிராணியில் யாருமே லைக் அந்தளவு போடல. ப்ளீஸ் சப்போர்ட் தம். இது வந்து பறக்கிறது. ஓகே, நம்ம வந்து ஹோம்குள்ளே போய் சுற்றி காமிக்கிறேன். பீச்சு சுற்றி காமிக்கவே இல்லை. ஆரம்பித்த இடமே பீச்சு, ஆனால் சுற்றி காமிக்கவே இல்லை பார்த்தீங்க. ஆமாம், இப்போ ஒரு பக்கமாக வந்தோமே. ஆமாம், மறந்தே போச்சு பார்த்தீங்களா? இது வந்து பார்க்கு. ஓகேவா? இப்போது போய் ஒருத்தவங்கள டச் பண்ணி காமிக்கிறேன், என்ன நடக்குதுங்கிறத பாருங்கள். ஐயோ, இப்போ இவங்களுக்கு டச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இப்படி கை கொடுப்பாங்க, அடுத்து ஹக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். அதை நான் உங்களுக்கு காமிக்க விரும்பலை. சரி, வாங்க போவோம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு பீச்சை காமிச்சிட்டு ஹோமை மட்டும் சுற்றி காமிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி அங்கங்கே பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்கும், ஆனால் பஸ்ஸெல்லாம் நிற்காது. ஃபஸ்ட்டு இந்த கேமில் பஸ்ஸே இல்லை. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேக்குள்ளே இருந்தோ இந்த மாதிரி தகரடப்பா மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. இது வந்து பீச்சில் வந்து நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க.
ஒருத்தையும் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா கண்ணு, அதே மாதிரி நம்மகிட்டையும் இருக்குது இந்தோ பார்த்தீங்களா. ஓகே, நம்ம வந்து இங்கேக்குள்ளே வந்து ஒரு கொஞ்சம் சில் பண்ணிட்டு போவோம். ஏய், இது உள்ள வந்து மீனும் இருக்கும் பார்த்தீங்களா. ஆனால் அந்த மீனை பிடிச்சி சாப்பிட முடியாது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னது இது வந்து யாட்சிப்பு அதெல்லாம் வேணாம் நமக்கு. இது வந்து ஜெட்ஸ்கீலாம் இருக்குது. அங்கே ஒரு ஷிப்பு போகுது பார்த்தீங்களா, அதுலேயே நம்மளால் போக முடியும். ஓகேவா. அதே மாதிரி இது வந்து நீர்வீழ்ச்சி மாதிரி. கடலில் எதுக்குடா நீர்வீழ்ச்சின்னு கேட்பீங்க. எடிட்டர், கேம் எடிட்டர் அந்த மாதிரி. ஓகேவா. என்னைய வந்து குறை சொல்லக்கூடாதுப்பா, சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ஹோமை காமிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா. ஓகே, நமக்கு வந்து என்னமோ கிடச்சிருக்கு, அதை எடுத்துப்போம். இன்னொன்று கிடச்சிருக்கியா. ஓகே, காசு மழையாக கொட்டுது. ஏதோ வீடியோ போடுறனாலையா என்னன்னு தெரில. நாட்டி நிற்க வைப்போம். அப்போ டிராஃபிக் இல்லாமல் போனேன். ஆகா, காசு மழையாக கொட்டியிருக்கே. இந்த மாதிரி ரோட்டில் போகிறவங்களை இடித்தா நமக்கு காசு கிடைக்கும். நம்ம ஷார்ட்கட் வழியாக போயிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த வீடை சுற்றி காமிக்கிறேன். அந்த வீடியோ நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க. உதயாஸ் ஹோமுங்கிறது வீடியோ தான். அது வந்து என் ஃப்ரெண்டு போட்டிருந்தான். ஓகேவா. இது ஃபுல்லாக உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. அதே மாதிரி ஸ்கின்னு பிடிச்சிருக்காங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. இது வந்து ஒரு ரூமு, டாய்லெட். நெக்ஸ்ட்டு எதுக்கு தெரியுமா அவசரமாக காட்டுறேன், டைம் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து அவ்வளோ நேரம்லாம் பார்க்க மாட்டீங்க பொறுத்து. அதனால தான் நான் வேகமாக போயிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேனக்குள்ளே ஒரு படி இருக்கும். படியை போய் எங்கடா போட்டு வச்சுருக்கேன்னு கேட்பீங்க. ஆனால் படி போட இடம் இல்லை, அதனால இங்கே போட்டு வச்சுருக்கேன். இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஹோம் தேட்ரு. பால்கனி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பிங்க் ரூமு, இது வந்து ப்ளூ ரூமு, இப்படின்ட்டு தனியாக பிரித்து வச்சுருக்கேன். ஓகேவா. இது வந்து ரெஸ்ட் ரூமு. இது அப்படியே எங்கேனுக்குள்ளே ஜாயின் ஆகுது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேனுக்குள்ளே போனோம்னா இங்கேனுக்குள்ளே ஒரு டோர் இருக்கும். இங்கே ஒரு படி போகும். இந்த படிக்கு இங்கிட்ட வந்தீங்கன்னா இங்கேனுக்குள்ளே ஒரு குட்டி சீக்ரெட் பால்கனி. அதே மாதிரி இங்கேனுக்குள்ளே ஒரு கெஸ்ட் ரூமு. ஓகேவா. க்ரீன் கலரில் தான் இருக்குன்னா ஓரளவு தான் க்ரீன் கலரில் இருக்கும். அதே மாதிரி இங்கேனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் ரூம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மியூசிக் ரூம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோகா செய்கிற இடம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேவா. ஓகே. ஐயோ சுடுறியான். ஓடு 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 இன்னொருத்தையும் சுடுறியான். ஓடு ஓடு. அப்படியே குளிச்சுட்டே ஓடணும்னா நமக்கு ஒன்றும் தெரியாது, டைம்லெஸ். அதனால் இப்படி ஓடிட்டுருக்கு. இது மாடர்ன் ஹவுஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹவுஸ்ரா அது பேர் என்னமா மாடர்ன் அப்பார்ட்மெண்ட்ஸ். இது வந்து 2800 கோல்டு காயின்ஸ். ஓகேவா. இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஒரு ஹவுஸ்னால் நம்ம வச்சுருக்க ஹவுஸ். ஓகேவா. இதை காமிக்கிறேன். கிளாசிக் மேன்ஷன். இது நம்ம மேன்ஷன் தான். இது வந்து இப்போதைக்கு சுற்றி காமிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது காமிச்சிட்டேன். வேறு என்ன காமிக்கணும் உங்கள்கிட்ட. அடுத்து அமெரிக்கன் ஹவுஸ்ன்னு இருக்குது. அதான் வந்து செகண்டு இது லார்ஜஸ்ட். பார்த்தீங்களா. ஐயோ சுட்டுட்டியான். சரி விடுங்க, காசு எடுத்துக்கோ. நம்ம வந்து தானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஓகேவா. அடுத்த வீடியோவில் எல்லோரையும் வச்சு செஞ்சுருவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த வீடு ஒன்று, வேறு இங்கிட்ட ஒரு வீடு போகும். இது வந்து ஃபாஸ்ட் ரன்னிங் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பொறுமையாக ஓடிட்டுருக்கேன். ஸோ பாருங்கள், காசு கிடச்சோன்னு எப்படி ஓடுறாங்கிட்டு. நம்மளாம் அப்படி கிடையாது, டீசென்ட் மேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா மாடர்ன் வில்லா. என்னடா மாடர்ன்னு எல்லாம் வருதுன்னு. இது வந்து 3300 கோல்டு காயின்ஸ். அதே
அது மாதிரி எலைட் மேன்ஷன் ஒன்று இருக்குது. இது வந்து நீங்கள் கேமுக்குள்ளே வந்தோடனே அவங்களாவே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடியுது. ஓகேவா? வேறு எதுவும் உங்களுக்கு காமிக்காமல் விட்டேன்னா ஸ்விம்மிங் பூல் நான் காமிக்க மறந்துட்டேன். ஓகே, இது வந்து ஸ்விம்மிங் பூல் கைஸ். ஓகேவா? அடுத்த வீடியோவில் எல்லாத்தையும் நல்லா சுற்றி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். நம்ம வீட்டிலே அவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கே, இது எதுக்கு காசு கொடுத்துட்டு வரணும்னு கேட்பீங்க. இது வந்து காசுலாம் கிடையாது, சும்மா வந்து குளிச்சுட்டு போகலாம். வேறு என்னமோ வந்துருக்கா வரல. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் காய்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைபும் பண்ணி விடுங்க ப்ளீஸ். உங்களுக்காக எவ்வளோ நேரம் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய் காய்ஸ், லவ் யூ காய்ஸ்.